இந்த வண்டியில் தான் குஜராத்துக்கு போகிறோம் பார்த்துக்குங்க. இப்போது இதில் ஒரு சின்ன ஒரு வசனம், இவ்வளோ பெரிய வண்டிக்கு வந்து ஒரு 10 டயர் பிடிச்சிருக்கு, வெயிட்டு தாங்கியிருக்கு. ஆனால் வெளியே பார்வைக்கு தான் இந்த டயர் தான் இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காற்று தான் நம்மளே வழி நடத்தி கொண்டு போகும்போதுங்க. அதே போல் தான் ஒவ்வொருத்தரும் மனசோட வாழ்க்கையிலையும் வெளிப்பார்வைக்கு எப்படி இருக்கோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட வேதனையும் சோகங்களும் சந்தோஷம் எல்லாமே ஒளிஞ்சிருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து நிறைய பேர் எப்படி வாழணும்னு தெரியாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு என் மனசு தோணுது. அங்கே இங்கேன்னு காடு கடை ஓடாண்டான், எதுவும் செய்யாண்டான். டயர் வெடிக்கிற அன்றைக்கி நம்ம மனசும் வெடிக்கும். அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டில். அது ஆணுக்கும் கஷ்டமாக இருக்கும், பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் இருக்கும், சுற்றி உறவுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு பயணம் ராஜஸ்தான் லாங்கு பயணம். நீங்களும் என் கூட சேர்ந்து வரீங்களா? வரேன்னா லைவ் லொக்கேஷனுக்கு அப்பப்போ வந்துக்கிடுங்க. லைவ் வீடியோவும் போடுவேன் அப்பப்போ.